பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 61. சொல்லு ஷியாம், அவரோட அண்ணன் பையன் யாரு? நாகராஜன் கேட்க அமைதியாக இருந்தான் ஷியாம். சில நிமிட மௌனத்திற்கு பிறகு மீண்டும் கேட்டார். கோபிதானே? திகைத்தார் ஈஸ்வரி. என்னங்க சொல்றீங்க? அப்போ அவரு மாப்பிள்ளையோட சொந்தம் இல்லையா? கோபியோட சொந்தம் தானா? அதுதான் எனக்கு அப்பவே சந்தேகம். மாப்பிள்ளையோட சொந்தங்கள் தான் யாரும் இப்போ ஒட்டுதல் இல்லை அப்படின்னு அன்னைக்கே கோபி சொன்னானே. இப்போ புதுசா எங்க இருந்து இந்த மாமா முளைச்சு வந்தாரு அப்படின்னு எனக்குள்ள கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. ஷியாம் எதுவும் சொல்லாமல் மௌனமாகவே இருந்தான். இப்படி கம்முன்னு வாயை மூடிக்கிட்டு இருந்தா எப்படிடா? நாளைக்கு ஸ்ருதி கல்யாணத்துல அவன் வந்து நிப்பானா? எல்லார்கிட்டையும் என்ன பதில் சொல்றது? அவன் இவரை வீட்டை விட்டு அனுப்பிட்டான்னு சொல்றது எல்லாம் பொய்யா? எல்லாம் பித்தலாட்டம் பண்ணி இருக்காங்களா? நீயும் அவங்க கூட உடந்தையா? கோபி இப்படி பண்ணுவான்னு அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவர் முன் கையை நீட்டி நிறுத்தினார் நாகராஜன். இருமா என்றவர், ஷியாம் வாயை திறந்து பேசு என்றார் அதட்டலாக. ஆமாம்பா, அவர் கோபி அண்ணனோட சித்தப்பாதான் என்றவன் ஈஸ்வரியை பார்த்தான். நீங்க நினைக்கிற மாதிரி கோபி அண்ணன் பித்தலாட்டம் பண்ணல. அவர் எப்பவும் அப்படி பண்ணவும் மாட்டாரு. அஸ்வினுக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக அஸ்வினை விட்டு ஒதுங்கிட்டாரு. ஓஹோ, அதை நீ நம்புறியா? நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்துக்குவாங்க. அப்படி பண்ணா என்னம்மா தப்பு? கோபமாக கேட்டான் ஷியாம். டேய் என்றார் ஈஸ்வரி அதிர்ச்சியாக. கல்யாணத்தப்போ நம்ம மரியாதை போகக்கூடாது, அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் அஸ்வின் கோபி அண்ணன் கிட்ட பேசினா என்ன, பேசலனா என்ன? நீ சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லடா. அம்மா, நீங்க எப்போ இப்படி ஆனீங்க? கோபி அண்ணன் மேல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு வெறுப்பு? டேய், நான் எப்போ அப்படி சொன்னேன்? அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா ஒரு டிரைவரோட அக்கா பையனுக்கு. அம்மா, திரும்ப திரும்ப எத்தனை தடவை தான் சொல்றது? அஸ்வின் அவரோட அக்கா பையனே இல்லை, கொஞ்ச நேரம் இருங்க என்றவன் அதுவரை தன்னை ஆழ்ந்த பார்வை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த நாகராஜனிடம் சென்றான். அவர் அருகில் அமர்ந்தவன், அப்பா ப்ளீஸ், தயவு செஞ்சு கோபப்படாம நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. நான் அவரை பற்றி விசாரிக்கிறப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். அவர் கோபி அண்ணனோட சித்தப்பா தான்னு. ஆனால் நான் உங்ககிட்ட மறைச்சு சொல்லாமல் விட்டேன். ஏன் தெரியுமா? ஸ்ருதிக்காகத்தான். அஸ்வினை விட நல்ல பையன் ஸ்ருதிக்கு எங்கேயும் கிடைக்க மாட்டாங்கப்பா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்ருதியோட ஆசைக்காக இதை விட்டு கொடுக்கக்கூடாதா? அவள் லவ் பண்ணா. ஆனால் நாம் வேண்டாம்னு சொன்னதும் அமைதியாக தானே இருந்தா. நாம் யாரை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் சரின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அவங்க 2 பேர் காதலுக்காக அஸ்வினை விட்டு கொடுத்துருக்காரு கோபி அண்ணன். வளர்த்த அவருக்காக அவர் அவ்வளவு செய்யும் போது நம்ம ஸ்ருதிக்காக நாம கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமேப்பா. கேட்டுவிட்டு அவர் முகத்தை பார்த்தான். அவர் அதனை மறுத்து எதுவும் சொல்லவில்லை. ப்ளீஸ்ப்பா, நம்ம ஸ்ருதியோட சந்தோஷத்துக்காக பாருங்கப்பா. அது மட்டும் இல்லாம கோபி அண்ணன் ஒன்றும் ஏதோ ஒரு குடும்பத்துல இருந்து வந்த ஆள் இல்லை. அப்படின்னா கேட்டார் ஈஸ்வரி. அவங்க ஊர்ல அவர் குடும்பத்துக்கு பெரிய மரியாதை இருக்கு. அவங்க உயரமே வேற. அப்பா, நாம எல்லாம் அவங்க முன்னாடி நிற்க கூட முடியாது என்றவன் கோபியின் குடும்பத்தை பற்றி எல்லாவற்றையும் கூறினான். அவர் இப்போ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் விதின்னு சொல்றதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியல. இப்பவும் அவங்க நம்மளை ஏமாத்தல. அண்ணன் அஸ்வின் கூட பேசுறது இல்லை. ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்பவும் அவர் வாழ்க்கையில அஸ்வின் இருக்க மாட்டார்னு தெரிஞ்சும் இவங்க 2 பேருக்காக அவர் உண்மையிலேயே விட்டு கொடுத்திருக்காரு. இதனால பாதிக்கப்பட போறது அவங்க மட்டும் இல்லை, அஸ்வினும் தான். அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல சுத்தி அத்தனை பேர் இருந்தும் அவர் கண்ணுல அவ்வளவு வலிய பார்த்தேன். யாருமே இல்லாம நிராதரவா நின்ன தனக்கு அடைக்கலம் கொடுத்து தன் மேல் பாசத்தை கொட்டின ஒருத்தர் பக்கத்துல இல்லாம தன்னோட வாழ்க்கையோட முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அவர் மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும். நாகராஜனின் கையை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்து அழுத்தி கொண்டான் ஷியாம். ப்ளீஸ்ப்பா, இப்பவும் அவங்க 2 பேரையும் ஒதுக்கி வைக்க முடியாம அஸ்வின் தவிக்கிறார்ப்பா. கல்யாணத்துக்கு அவங்க இல்லைன்னாலும் அதுக்கப்புறம் அவர் அவங்க வாழ்க்கையில இருக்க நாம அனுமதிக்கலாமே. அதனால நாம என்ன இழந்துட போறோம்? கெஞ்சுதலாக அவரை பார்த்தான் ஷியாம். அவன் கைகளில் இருந்து தன் கையை விலக்கி கொண்டவர் கண்கள் மூடி சாய்ந்து அமர்ந்து கொண்டார். என்ன இருந்தாலும் மாப்பிள்ளை உண்மையை நம்ம கிட்ட இருந்து மறைச்சது தப்புதானேடா என்றார் ஈஸ்வரி. அவர் மறைச்சிருந்தா தப்புதான் என்றார் நாகராஜன். அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க நீங்க? அவர் மறைக்கலன்னு சொல்ல வரேன். திகைத்தான் ஷியாம். அப்பா என்றான் அதிர்ச்சியாக.
நிச்சயதார்த்த தேதி குறிக்க சம்மந்தி வீட்டுக்கு வர்றதா சொன்ன முன்னாடி நாள் மாப்பிள்ளை என்ன தனியாக வந்து பார்த்தாரு. சம்மந்தி கோபியோட சித்தப்பா தான் அப்படின்றத என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ மாமாவும் அவர் ஒய்ஃபும் என்னோட லைஃப்பில் இல்லை. அவங்க ஸ்ருதிக்காகத்தான் என்ன வேண்டாம்னு வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அந்த சாக்ரிஃபைஸ்க்காகவாச்சும் நீங்கள் ஸ்ருதியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணார். என்னால் மறுக்க முடியல. அதனால தான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் ஷியாம். பிறகு எதுவும் பேசாமல் எழுந்து சென்று விட்டான். ஸ்ருதியிடம் நிகழ்ந்ததை கூறினான். அவளும் அதை கேட்டு திகைத்தாள். அஸ்வினை அழைத்தவள், எல்லா நேரமும் பொய் சொல்ற, ஆனா உண்மை சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டா சொல்லிட்டியேடா என்றாள் மெச்சுதலாக. அண்ணா அப்பா கிட்ட பேசியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் அப்பப்போ பேசி பேசி கரெக்ட் பண்ணா எப்படியும் நம்ம கல்யாணத்துக்குள்ள அப்பா கோபி அண்ணனையும் ரிதியையும் ஏத்துக்குவாரு என்றாள் உற்சாகமாக. அவர் ஒத்துக்கிட்டாலும் நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன் என்றான் அஸ்வின். என்ன அச்சு இது என்றாள் கோபமாக. என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இல்லை 2 பேரும். அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். உயிரே போயிடுச்சு உடைந்த குரலில் கூறினான் அஸ்வின். சரி சரி, இப்போதைக்கு எதுவும் அதை பற்றி பேச வேண்டாம், விடு என்று அவனை சமாதானம் செய்து விட்டாள் ஸ்ருதி. இப்போது என்ன வேண்டுமானாலும் இவன் சொல்லட்டும். அப்பாவை சரி கட்டிய பின் அவர்கள் இருவரையும் இழுத்து வந்து இவன் முன் நிறுத்தினால் எப்படியும் இவன் பேசித்தானே ஆக வேண்டும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள். பெரியகுளம். நாகராஜன், ஈஸ்வரி, ஷியாம், பாவனி, ஸ்ருதி, சுவாதி 6 பேரும் முருகேசன் வீட்டில் வந்து இறங்கினர். சங்கவியும் மங்கையும் ஸ்ருதிக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து வந்தனர். எனக்கு எதுக்குக்கா இதெல்லாம் என்றாள் ஸ்ருதி. நீ இனி இந்த வீட்டு பொண்ணு, இதெல்லாம் செய்யலனா எப்படி என்று கேட்டு அவளை செல்லம் கொஞ்சி இருவரும் சிரித்தனர். எல்லோரையும் அமர வைத்து உபசரித்தனர். ஈஸ்வரி கண்களால் வீட்டை அளந்தார். ஓரளவிற்கு பெரிய வீடாகத்தான் இருந்தது. மேலே 3 ரூம் இருக்கு, நீங்க அங்கே தங்கிக்கலாம் என்றார் வைதேகி. அதனால என்ன, பரவாயில்ல என்று புன்னகைத்தார் ஈஸ்வரி. ஆண்டி, அத்தா இன்னும் வரலையா என்று கேட்டாள் சுவாதி. இன்னும் இல்லை, வந்துகிட்டே இருக்காமா, எப்படியும் 1 மணி நேரத்தில் வந்துடுவான் என்றார் முருகேசன். வந்தாலும் இங்கே தங்க வைக்க மாட்டோம் என்றார் சங்கவி. ஏன் என்றாள் ஸ்ருதி. ஆஹா, ஆசையப்பாரு என்று செல்லமாக அவள் காதை திருகினாள் மங்கை. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணையும் பையனையும் ஒரே வீட்டில் எப்படி தங்க வைக்க முடியும்? நீ நம்ம வீட்டு பொண்ணு, அதனால இங்கே இருக்க. அப்போ அவன் எங்கே தங்குவாங்கா? இன்னொரு வீடு இருக்கு என்றாள் சங்கவி. ஓஹோ, அக்கா வீட்டை சுற்றி பார்க்கலாமா கேட்டாள் சுவாதி. அதுக்கென்ன, வாங்க என்று சங்கவியும் மங்கையும் அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு பின்பக்கம் சென்றனர். அக்கா, உங்கள் ஊர் ரொம்ப அழகா இருக்கு என்றாள் ஸ்ருதி. நம்ம ஊருன்னு சொல்லு ஸ்ருதி என்றாள் சங்கவி. புன்னகையோடு தலையசைத்தாள் ஸ்ருதி. அக்கா, இங்கிருந்து கொடைக்கானல் ரொம்ப பக்கம் இல்லை என்றாள் சுவாதி. நாங்கள் எல்லாம் நினச்சா போயிட்டு வருவோம். ஓ சூப்பர், செம ஜாலியாக இருக்கும் இல்லை? ஆமாம், அதனால தான் 2 பேருமே இந்த பக்கம் ஏதாவது ஊர்லேயே தான் எங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அப்பா கிட்ட ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்ன தேனியில் கொடுத்தது, இவளை வத்தலை குண்டில் கொடுத்தது என்றாள் சங்கவி. நான் இது வரைக்கும் கொடைக்கானல் போனதே இல்லை, என்னை கூட்டிக்கிட்டு போறீங்களா என்று கேட்டாள் சுவாதி. அதுக்கென்ன, எல்லாருமா சேர்ந்து போகலாம் என்று சொல்லி சிரித்தாள் மங்கை. வா, மொட்டை மாடிக்கு போகலாம், அங்கிருந்து பார்த்தா கொடைக்கானல் டவர் தெரியும். சூப்பர்க்கா என்றவள் அவர்களுக்கு முன்னே மொட்டை மாடியை தேடி ஓடினாள் சுவாதி. என்ன இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கா, பேசாம இவளுக்கும் இந்த பக்கமே மாப்பிள்ளையை பார்த்துடலாமா என்று குறும்பு சிரிப்போடு கேட்டுக்கொண்டே மொட்டை மாடிக்கு எல்லோரையும் அழைத்து சென்றாள் சங்கவி. அங்கே நின்று சுற்றி பார்க்க இயற்கையின் எழில் கொஞ்சம் அந்த ஊரின் அழகில் இருவரும் மயங்கித்தான் போயினர். அக்கா, செம ஊர் இல்லை என்றாள் சுவாதி ஸ்ருதியிடம். அப்போ உங்க அக்காவோட புகுந்த வீடு இருக்கிற ஊர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அக்கா, என்ன சொல்றீங்க, அச்சு கோயம்புத்தூர்ல தானே இருப்பான் என்றாள் ஸ்ருதி. ஆமா, அவன் அங்கதான் இருப்பான், என்ன இருந்தாலும் மாமியார் வீடுன்னு ஒன்று இருக்கணும் இல்லை? புரியாமல் ஸ்ருதியும் சுவாதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சரி, அட்லீஸ்ட் மாமியார் வீடு இல்லைனாலும் நாத்தனார் வீடு இருக்கணும் இல்லை என்று கேட்டு கண்ணடித்து சிரித்தாள் மங்கை. சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்த சுவாதி அப்போதுதான் அந்த வீட்டை பார்த்தாள். வாவ் அக்கா, அங்க பாரேன், எவ்வளவு பெரிய வீடு! ஆச்சரியமாக ஒரு இடத்தை சுட்டி காட்டினாள். சங்கவியும் மங்கையும் தங்களுக்குள் சிரித்து கொண்டனர். என்ன சுவாதி, அந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? அந்த வீட்டைத்தான் எங்கள் ஊரில் பெரிய வீடுன்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கிறவங்கள பெரிய வீட்டு ஆளுங்கன்னு சொல்லுவாங்க. ஓ,
ஏன் ஸ்ருதி, உனக்கு அந்த வீடு பிடிச்சிருக்கா? அதை கேட்டதும் ஸ்ருதியின் மனதில் ஏதோ உறுத்த யோசனையோடு அவர்களை பார்த்தாள். அக்கா, யார் வீடு அது என்றாள் கண்கள் சுருக்கி. உன் வருங்கால புருஷன் வீடுதான் என்று சொல்லி இருவரும் சிரித்தார்கள். என்னது என்று திகைத்த சுவாதி திறந்த வாய் மூடாமல் ஸ்ருதியையும் அந்த வீட்டையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்க, ஸ்ருதியோ அவர்கள் சொல்வதின் அர்த்தம் புரிந்து சிலையாக உறைந்து நின்றாள். நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.